ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அதாவது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், இது ரெண்டு டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மோரோர்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ கொஸ்டின் இதை வந்து கேட்குறாங்களா அதில் வந்து கேட்குறாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, ஸோ ஆஸ் பர் சிலபஸ் படி இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பார்ட் 2 ஏஐ 2025 டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி. ஓகே, எஸ். ஸோ இதில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த வீடியோவுக்கும் அந்த கொஷின்ஸ்க்கும் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சால்வ்டு கொஷின்ஸாக இருக்கும், அண்ட் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸாக இருக்கும், அந்த அசர்ஷன் ரீசன் கொஷின்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இது. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, கொஷின் நம்பர் 1. A steel cube of volume 8000 cc is subjected to all round stress of 1330 kg per centimeter square. The bulk modulus of the material is 1.33 into 10 to the power of 6 kg per centimeter square. Okay. The volumetric changes என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கிவன் டேட்டாவில் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ K is equal to, உங்களுக்கு K ஒரு டெஃபினிஷன் என்ன? Stress divided by volumetric strain. Stress divided by direct stress divided by volumetric strainங்களா? ஓகே, எஸ், volumetric strain. அப்போ டைரக்டாக K is equal to stress divided by change in volume divided by original volume எழுதிக்கலாங்களா? ஓகே, அதர்வைஸ் இப்படி கூட எழுதிக்கலாம் இல்லையா? வால்யூம் இன்டூ சிக்மா டிவைடட் பை சேஞ்ச் இன் வால்யூம். ஓகேங்களா? நம்மளை என்ன கேட்குறாங்க? வால்யூம் சேஞ்சஸ் தான் கேட்குறாங்க. அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை சிக்மா இன்ட்டு வி டிவைடட் பை இந்த கேவை கீழே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இந்த கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு. இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் வந்து வால்யூம் சேஞ்ச் இன் வால்யூம் மேலே போயிடுச்சு. அப்போ இருக்கக்கூடிய டேட்டாலாம் அப்ளை பண்ணுங்கள். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருங்க? 1330 இன்ட்டு வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 8000 cc. ஓகே, டிவைடட் பை நெக்ஸ்ட் என்ன கொடுத்தீங்க? பல்க் மாடலஸ் K is equal to 1.33 into 10 to the power of 6. ஸோ இது நம்ம கரெக்டாக போட்டு தாங்கணும். ஏன்னா அங்கே பாருங்கள் 8 cc வருது, 6 cc, 0.8 cc. இது ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கூட இருக்கலாம் நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் நியூமெரிக்கல் வேல்யூ பில்ஸ் அந்த டிஜிட்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகே, எஸ், போகலாங்களா? ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் இது ஒரு ஸ்தானம் தள்ளிப்புள்ளி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சுக்கிறேன். அப்போ 10 to the power of 3 நீங்கள் கிடைக்குமா? இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 10 to the power of 3ங்களா? இந்த 3 0. ஓகேங்களா? அப்போ மொத்தம் 6 0 கேன்சலா? ஓகே, ஸோ இந்த 1.3க்கு 1.3 கேன்சலா? பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள், 8 cc. ஓகேங்களா? எல்லாமே சிசியில் சென்டிமீட்டர் க்யூபில் தான் நம்ம போட்டோம். ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் தான், நம்ம சென்டிமீட்டர் க்யூபில் தான் நமக்கு கிடைக்கும். எல்லாமே பாருங்கள் கேஜி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், கேஜி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் க்யூபில் இருந்துச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சரும் நமக்கு சென்டிமீட்டரில் கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. ஸோ இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ ஏரியா சேஞ்சஸ் கொடுத்துருவாங்க. ஏரியா அதாவது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கொடுத்துருவாங்க. ஆர் சேஞ்ச் இன் வால்யூம் கொடுத்துட்டு பல்க் மாடலஸ் என்னன்னு கூட கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? ஓகே, நவ் த லிஸ்ட் given below refer to a bar of length L. A cross sectional area is A, Young's modulus E, Poisson ratio mu, and subjected to the axial stress P. Match the list 1, list 2 and select the correct answer using codes given the below. ஓகேங்களா? ஸோ கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை கரெக்டாக என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இது மேட்ச் தி ஃபாலோவிங் பயப்பட தேவையில்ல. ABCD. ஓகே, வாட் இஸ் ஏ? வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். அப்போ சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம். அப்போ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் பற்றி நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஒன்றும் தெரியல என்ன வரும் அப்படின்ட்டு. சரி, அதை அப்படியே விட்டு வைப்போம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம் சிக்மா ஸ்கொயர் டிவைடட் பை 2E இன்ட்டு வால்யூம் சொல்லுவோம். பர் யூனிட் வால்யூம் அப்படின்னா அந்த வால்யூம் நமக்கு தேவையில்லை. அப்போ இது எங்கே இருக்குங்க? சிக்மா ஸ்கொயர் டிவைட் 2E மீன்ஸ் ஹியர் P மீன்ஸ் ஹியர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ 4 எதுக்கு 4? Bக்கு 4. ஓகேங்களா? Bக்கு 4 இடியாப்பா 3மே இருக்குது. Bக்கு 4. நெக்ஸ்ட்டு த ரேஷியோ ஆஃப் Young's modulus to bulk modulus. அப்போ E by K கேட்குறாங்க. E equal to 3K into 1 minus 2 mu. கரெக்டுங்களா? அப்போ E by K எழுதிக்கோங்க. 3 into 1 minus 2 mu. எங்கே இருக்கார் இவர்? 3 into 1 minus 2 mu 2ல் இருக்கார். ஓகேங்களா? அப்போ Cக்கு 2 42. ஓகே, 2 ஆப்ஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு
ரேஷியோ ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் டு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி மீன்ஸ் ஷியர் மாடுலஸ். அப்போ E ஈக்குவல் டு 2G இன்ட்டு 1 ப்ளஸ் மியூங்களா, E ஈக்குவல் டு 2G இன்ட்டு 1 ப்ளஸ் மியூ கரெக்டாக. அப்போது E/G இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 ப்ளஸ் மியூ ஓகேங்களா. 2 இன்ட்டு 1 ப்ளஸ் மியூ எங்கே இருக்கிற 1 இருக்குது. அப்போ 421. அப்போ 421லேயும் 2 ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகே ரைட். அப்போ அடுத்தது நம்ம இது கரெக்டாக மேட்ச் பண்ணி தான் வேறு வழியே கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கேட்குறாங்க. ஸோ இப்போ ஜென்ரலாக வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு என்ன நமக்கு வந்திருக்கும், வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் 1 minute. அப்போது தி வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வால்யூம் டிவைடட் பை ஒரிஜினல் வால்யூம் சிக்மா டிவைடட் பை இ மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா டிவைடட் பை இ மைனஸ் மியூ இன்ட்டு சிக்மா டிவைடட் பை இ கரெக்டுங்களா. ஃபார் இனி ஆக்சியல் டைரக்ஷன் நம்ம எடுக்கும்போது ஓகேங்களா. எஸ், அப்போ சிக்மா டிவைடட் பை இ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 மியூ ஓகேங்களா. 1 மைனஸ் 2 மியூ அப்படின்னு நமக்கு வருது. ஓகே எஸ், 1 மைனஸ் 2 மியூ. இது எங்கே இருக்காங்க, சிக்மா டிவைட் பை 1 மைனஸ் 2 மியூ ஆப்ஷன் 3 வருதா. எஸ், இப்போது 2 இன்ட்டு 1 மைனஸ் மியூன்றது நமக்கு வராது. ஏன்னா இவங்க கேட்குறது டேரெக்டாக வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் சேஞ்ச் இன் வால்யூம் டு பை ஒரிஜினல் வால்யூம். அப்போது சிக்மா டிவைட் பை 1 மைனஸ் 2 மியூன்றது 3ல் இருக்குது. அப்போ 34/21 தான் ஆன்சர் ஓகேங்களா. 34/21. ஸோ இது எந்த கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கிராஸ் செக்ஷன் ஏரியா ஓகேங்களா, 2Dயாக இருக்கட்டும் 3D. ஓகே, ஸோ நமக்கு 3D டைரக்ஷனில் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் நம்ம ஆக்ட் ஆகுது. இப்போ பாய்சன் ரேஷியோ எஃபெக்ட் எழுதணும். எக்ஸ் டைரக்ஷனில் நம்ம வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எடுத்தோம் அப்படின்னா சிக்மா எக்ஸ் டிவைட் பை இ சிக்மா ஒய் பேலன்ஸ் நம்ம பாய்சன் எஃபெக்ட் எல்லாமே டென்ஷன் வச்சுட்டோம் நம்ம. அப்போ போடும்போது நமக்கு இதுதான் நமக்கு வரும். ஸோ இது பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி நமக்கு வரும் சரிங்களா. SD வென்டன் தியரி நமக்கு வரும் ஓகேவா. எஸ், நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ்லாம் நமக்கு இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. இது 4 கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சதை தான் போட முடியும் ஓகேங்களா. ஏன்னா 5 4 இது ரெண்டுமே இருக்குது பாருங்கள். 421 வருதா, நமக்கு 421 வந்துருச்சு. இப்போ இதில் பாருங்கள் 3 இல்லை 5 இது ரெண்டு எதுவும் தெரிஞ்சதை தான் நம்ம போட முடியும். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ இவ்வளோ டஃப்பாக கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கொஷின் கேட்டாலும் கேட்கலாம். ஓகே எஸ், நெக்ஸ்ட். ஓகே, ஏ ரிஜிட் பார். இது பார்த்தீங்கன்னா நியூ கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். A rigid bar AB supported by a spring as shown in figure. Okay, a diagram below. What is the deflection of point B? Okay, B எங்க இருக்கு, free and deflection என்னன்னு கேட்குறாங்க. ஓகே ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அட்டாச்சு கான்செப்ட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணணும். காம்பாக்டபிலிட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் நமக்கு ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த சமேஷன் ஆஃப் ப்ரொசீஜர் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று பெண்டிங் மூமெண்ட், நமக்கு இந்த ஃபோர்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த ஸ்ப்ரிங்கில் வரக்கூடிய ஃபோர்ஸ் மூலம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சினா லீனியர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1 என்னென்ன அப்படின்னா சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் அட் A ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு இதுதான். அப்போ டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அட் திஸ் பாயிண்ட், திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ 500 இன்டூ டிஸ்டன்ஸ் பாருங்கள் 100 100 200 ஈக்குவல் டு இது ஸ்ப்ரிங்கில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுமா, அதை நான் ட்ரா பண்ணட்டுமா. எஸ், இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் 0, ஸ்ப்ரிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. இதுதான் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் ஆர்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா. எஸ், அப்போ இது எவ்வளோ டிஸ்டன்ஸாக 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிட்டு இது 200 மீட்டர், ஸோ 200 mm டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் 0. இப்போ இந்த ரியாக்ஷன் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் இந்த டெல்டா 1 என்னென்னு தெரிஞ்சிடும். அதை வச்சு லீனியர் ட்ரையாங்கிள் டெல்டா 2. இந்த டெல்டா 1 எப்படி கண்டுபிடிப்பீங்க, நாங்கள் ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருக்கோமே. அப்போ ஸ்டிஃப்னஸ் K இஸ் ஈக்குவல் டு R டிவைடட் பை டெல்டா 1 அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம ஓகேங்களா. எஸ், ஸோ இப்போ ரெண்டாவது பாருங்கள் R இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்கள். இந்த டிஸ்டன்ஸு 100 சரியா, இது ரெண்டும் கேன்சலா. இப்போ 500 × 2 1000. அப்போ ரியாக்ஷன் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 நியூட்டன் அப்படின்னு நம்ம கிடச்சிருச்சு. இதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட், நம்ம கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஓகேங்களா. 1. ரெண்டாவது பாருங்கள், இப்போது டிஃப்ளெக்ஷன் அட் ஸ்ப்ரிங் ஓகேங்களா. டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் என்னன்னு கண்டுபிடிக்கணும். டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் இது டோட்டலாக டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் இது ஓகேங்களா. டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் என்னன்னு பாருங்கள் ஓகேங்களா. ஸ்ப்ரிங்ஸ் என்ன ஸ்ப்ரிங் ஓகே ஓகே ஸ்டிஃப்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஃபோர்ஸ் ஓகேங்களா. ஆர் இங்கே நான் ஃபோர்ஸ் ஆர்னு நம்ம வச்சுக்கிட்டோம். R டிவைடட் பை டெல்டா 1 அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. பட் இஸ் ஆர் வேல்யூ 1000 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. டெல்டா 1 தெரியுமா, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். கேவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 200ன்னு 200 ஒரு 200 200 5 200 1000 சரிங்களா. அப்போ டெல்டா 1 இஸ் ஈக்குவல் டு 5 mm கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ ஓகேங்களா. எஸ், இப்போ நீங்கள் கண்டுபிடிச்ச டிஃப்ளெக்ஷன் எந்த இடத்துல, நீங்கள் கண்டுபிடிச்ச டிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விச் பிளேஸ்
மிடில்ல அதாவது 100 mm ஓகேங்களா 0லேருந்து 100 mm கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ இதே எனக்கு 200 mm அப்படிங்கும்போது டிஃப்ளெக்ஷன் என்ன? அப்போ இது வேரியேஷன் ஃபார் டிஸ்டன்ஸ் ஒன்லி கரெக்டாக லீனியர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் இது. ஓகே ஸோ இது எப்படி நமக்கு வரும் அப்படின்னா இப்படி தான் நமக்கு வந்து டிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். லீனியர் டிஃப்ளெக்ஷன் தான் பிகாஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஓகேங்களா. அது இல்லாமல் இது வந்து ஹிஞ்ச்டு பார்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போது 5 mm அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோவா 5 mm ஓகேங்களா. 100 mm அப்படிங்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 5 mmங்களாமா கரெக்டாக. அப்போ 200 mm அப்படிங்கும்போது டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ இருக்கும்? அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க சரிங்களா. எஸ் அப்போ டெல்டா எக்ஸ் எனக்கு தெரியாது, பஸ் டிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும் 200 mm. 20 கேன்சல் 10. அப்போ டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 mm பா. இருக்காங்களா? எஸ் இருக்காங்க. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ப்பா. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் 2 தான். ஹிஞ்ச்டு பார்ட் கொடுத்துட்டாங்களா, பெண்டிங் மூமெண்ட்டுக்கு 0 போட்டு ஸ்ப்ரிங்கோடைய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் கிடைச்சோன்னா ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் கிடைச்சிடும். ஸ்ப்ரிங் டிஃப்ளெக்ஷன் கிடைச்சோன்னா ஸ்ப்ரிங்கோட டிஃப்ளெக்ஷன் டிஸ்டன்ஸுக்கும் நம்ம கேட்கக்கூடிய பாயிண்ட்டுக்கும் என்னென்னு கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சது. ஃபைண்ட் த டிஃப்ளெக்ஷன் அட்டு சீன் ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்க. அப்போ ஃபைண்ட் டிஃப்ளெக்ஷன் அட்டு சீன் கேட்டாங்கன்னா டேரெக்டாக இது 5 mm தான் ஆன்சர். ஓகே எஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்மோர் கொஸ்டின் இது. ஓகே எஸ் நெக்ஸ்ட் lead a material used to construction has a Young's modulus 15 gigapascal. Okay, K oda value 50 gigapascal. Okay, what is the Poisson ratio? Direct reference E equal to formula 3K into 1 minus 2 mu. ஓகேங்களா. எஸ் வாட் இஸ் த E வேல்யூ 15 gigapascal சொல்லிட்டீங்க. 3 இன்ட்டு இது வந்து 50 ஜிகாபாஸ்கல் சரிங்களா. 50 ஜிகாபாஸ்கல்னு சொல்லிட்டீங்க ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 மியூன்னு சொல்லிட்டீங்க. ஓகேவா. எஸ் அப்போது 15 டிவைடட் பை 150 ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 மியூப்பா கரெக்டாக. ஒரு 15 ஒரு டைம் அப்போ 1/10 ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 மியூ. ஓகே அப்போ 1 மைனஸ் 2 மியூ ஈக்குவல் டு 0.1 வரும் நமக்கு கரெக்டுங்களா. எஸ் இப்போ நமக்கு என்ன வேணும்? மியூ தானே வேணும். அப்போ 2 மைனஸ் மியூ இஸ் ஈக்குவல் டு 0.9 ஓகேங்களா. மைனஸ் 0.9 ஏன்னா இந்த 1 இந்த 3 தான் -1 ஆயிடும் நமக்கு. ஓகே எஸ் நெக்ஸ்ட் அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 2. ஓகே மைனஸ் கேன்சல் 45 நமக்கு வரும். 4.5 வரும். அப்போ 0.45 நமக்கு ஆன்சர். ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி வச்சுக்கணும் இல்லைங்களா. எஸ் 0.45 எங்கே இருக்காரு? டியில் இருக்கார் ஆன்சர். ஓகே ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஃபார்முலா யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். டேரெக்டாக இந்த ஃபார்முலா கேட்கலாம். Young's modulus ஈயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/3 டைம்ஸ் ஆஃப் கே. அதில் எனக்கு பாய்சன் ரேஷியோ வேல்யூ என்ன? அப்போ E ஈக்குவல் டு 1/3 கேன்னு நீங்கள் போடணும் சரிங்களா. அப்போ கேவோட வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணி இந்த இதில் பாய்சன் ரேஷியோ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் 0ன்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ பல்க் மாடலஸ் வேல்யூ நமக்கு என்ன? இந்த டேர்ம் 0 ஆகிடும். மியூவோட வேல்யூ வந்து 0.5 நமக்கு வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பொறுமையாக படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஓகே எஸ் நெக்ஸ்ட் போகிறாங்களா. ஓகே ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் கான்செப்ட் வந்தாச்சு. சாரி. ஓகே a beam in shown figure given below is subjected to a concentrated load and clockwise couple. Okay, clockwise couple. What is the vertical reaction கேட்குறீங்க. vertical reaction இந்த இடத்துல என்னன்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ RA நான் வச்சுக்கிறேன் கரெக்டுங்களா. RA வாட் அப்படின்னு தான் கொஷின் நமக்கு. இப்போ சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் அட் A ஈக்குவல் டு அட் B ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிறேன். B ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. எடுத்துகிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் மூமெண்ட் கரெக்டுங்களா. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்லாம் எதுன்னு போகுது பாருங்கள், கிளாக் வைஸ்லாம் எதுன்னு போகுது பாருங்கள். இது பாருங்கள். ஸோ டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் இது நமக்கு எப்படி போகுது? கிளாக் வைஸ் மூமெண்ட் கரெக்டாக. கிளாக் வைஸ் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். அப்போ கிளாக் வைஸ் மூமெண்ட் என்ன? RA இன்டூ 8 ப்ளஸ் அடுத்து கிளாக் வைஸ் மூமெண்ட் பாருங்கள். இது நம்ம கிளாக் வைஸாக இந்த சப்போர்ட்டு தான் போகிறோம். அப்போ கிளாக் வைஸ் ப்ளஸ் 120 ஓகேங்க. இது கிளாக் வைஸ் மூமெண்ட். ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் பாருங்கள். இது பாருங்கள் 50 இன்டூ 4 இது நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் வருது கரெக்டாக. ஆன்டி கிளாக் 50 இன்டூ 4 அப்போ 50 இன்டூ 4 நமக்கு என்ன? 200 மைனஸ் 120 ஈக்குவல் டு RA இன்டூ 8பா கரெக்டாக. அப்போ 80 டிவைடட் பை 8 நான் கீழே கொண்டு வந்துட்டேன். அப்போ RA ஒரு டெட்டு அப்போ 10 கிலோநியூட்டன் இஸ் த ஆன்சர். RA இஸ் ஈக்குவல் டு 10 கிலோநியூட்டன். நீங்கள் இந்த கிளாக் வைஸ் மூமெண்ட்டு கொடுத்துட்டாங்க. மூமெண்ட்டு கொடுத்தோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிளாக்கில் போகிறதா ஆன்டி கிளாக் போகிறதா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் MA இஸ் ஈக்குவல் டு 0 கண்டுபிடிச்சிட்டு இதை நீங்கள் போட்டாலும் போடலாம். ஓகேங்களா.
அப்படி போடும்போது உங்களுக்கு 40 கிலோ நியூட்டன் வரும். ஆனா அவங்க எங்கே கேட்குறாங்க? ரியாக்ஷன் ஏல கேட்குறாங்க. ஸோ அதனால எந்த பாயிண்ட் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த பாயிண்ட்லேருந்து அதர் பாயிண்ட் வந்து 0ன்னு பெண்டிங் மட்டும் வச்சுக்கிட்டு போடுங்க. ஓகே. அதேமாதிரி கிளாக் வைஸ் பக்கம் கிளாக் வைஸ் போடணும், ஆன்டி கிளாக் வைஸ் பக்கம் ஆன்டி கிளாக் போடணும். இப்போ நம்ம காலேஜ் என்ன பண்ணியிருப்போம்? சம்மேஷன் வந்து பெண்டிங் மட்டும் ஈக்குவல் டு 0 ஆர்பி இன்டூ லென்த்து ப்ளஸ் 120. இப்போ ஆர்பின்னு போடும்போது நமக்கு பாருங்க, இது வந்து நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் போகும். பட் இது நம்ம கிளாக் வைஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல கிளாக் வைஸ் அப்படின்னா இது பாசிட்டிவ் வரும், இது நெகட்டிவ்ல வரும். ஸோ அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணிடக்கூடாது. ஓகே. ஸோ அதனால இந்த கான்செப்ட் எப்பயும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாக் வைஸ் மூவ்மெண்ட். ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. நெக்ஸ்ட். ஓகே. Sorry. An element is subjected to a stress as given below. Okay. For the state of stress, that is a maximum shear stress. அப்போ tau max formula என்ன? Tau max is equal to sigma 1 minus sigma 2 divided by 2 into sin 2 theta. கரெக்டுங்களா? ஸோ tau max theta value is 45 degree. ஓகே. அப்போ sigma 1 minus sigma 2 divided by 2 sin 90 ஆயிரும். sin 90 வேல்யூ 1. ஸோ அதை நீங்கள் போடணும் அவசியம் இல்லை. ஓகே. இப்போ sigma 1 பாருங்கள் டென்ஷன், அப்போ 20 மைனஸ் sigma 2 பாருங்கள் இதுவும் டென்ஷன், ஃபார்முலா இருக்கும் மைனஸ் 10 divided by 2 10 divided by 2 வந்து பார்த்தீங்கன்னா 5 megapascal is the answer. 5 megapascal or yes 5 Newton per mm square. Option B is the correct answer. ஸோ இந்த மாதிரி கொஷின் கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்பாங்க. இது சிம்பிளாக கேட்டாலும் கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் டேரெக்டாக ரேடியஸ் ஆஃப் தி மோ சர்க்கிள், ரேடியஸ் ஆஃப் தி மோ சர்க்கிள் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்கலாம். டயாமீட்டர் ஆஃப் தி மோ சர்க்கிள்னு கேட்கலாம். இன்ட்டு 2 போட்டுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இதை வச்சு இன்னொரு ஃபார்முலா வருவீங்களா? சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டவு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ இதில் வந்து ஒரு கொஷின் கேட்கலாம். ஆர் ரெண்டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கொடுத்து சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்ன்னு கேட்கலாம். ஆர் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் கொடுத்துட்டு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் என்னென்னு கொஷின் கேட்கலாம். ஸோ இதில் இருக்கிறது ஒரு 3 ஃபார்முலா, அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சது. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. What would be the shape of the failure surface of a standard cast iron? Cast iron is the brittle material. Okay. Specimen subject to the torque. Okay. அப்போ ஒரு brittle materialக்கு ஓகேங்களா, brittle material. ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சாக் பீஸே எடுத்துப்போம். ஒரு சாக் பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம டார்க் அப்ளை பண்ணுறோம். ஓகே. இது ஒரு இந்த பக்கம் ஒரு டார்க், சாரி இப்படி ஒரு டார்க் கொடுக்குறோம், இது நமக்கு கொடுக்குறோம். டார்க் இப்போ ஆப்போசிட்டில் தான் நமக்கு. அப்போ கொடுக்கும்போது ஒரு brittle material எப்படி நமக்கு ஃபெயிலியர் ஆகும்? 45 டிகிரி ஹெலிக்கல் ஆங்கிளில் ஃபெயிலியர் ஆகும். ஓகேங்களா. 45 டிகிரி ஃபெயிலியர், இதுதான் உண்மை. ஓகேங்களா. எஸ். இதே வந்து ஒரு சாரி இதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டக்டைல் மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா. டக்டைல் மெட்டீரியல் எடுத்துகிட்டு இது வந்து பிரிட்டில். ஓகேங்களா. பிஆர்ஐடிடிஎல் பிரிட்டில், இது வந்து டக்டைல். இப்போ வந்து டக்டைல் மெட்டலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க, டார்க் அப்ளை பண்ணிங்கன்னா 90 டிகிரியில் நமக்கு ஃபெயிலியர் ஆகும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா. 90 டிகிரியில் நமக்கு ஃபெயிலியர் ஆகும். ஓகே. ஸோ அப்போ இதுக்கு நமக்கு என்ன வரும்? கப் கோன் ஃப்ராக்சர் ஷேப் கிடையாது. என்ன டென்ஷன் அப்ளை பண்ணுறோம்? கிடையாது. பிளேன் சர்ஃபேஸ் பர்பண்டிகுலர் தப்பு. பிரமிட் டைப் ஆஃப் வெஜ் ஷேப் கிடையாது. ஹெலிக்கல் சர்ஃபேஸ் வித் 45 டிகிரி ஸ்பெசிமன். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக அந்த டைம் கேட்குறான். 2025 ஏஐயில் இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்குறான். ஓகேங்களா. எஸ். ஸோ அதேமாதிரி தான் கொஷின் படிக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க. என்ன கான்செப்ட்ன்றதை புரிஞ்சு கரெக்டாக படிச்சுக்கோங்க. சரிங்களா. அதை சொல்கிறீங்களா, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நான் ஒரு 1000 கொஷின் படிச்சிருக்கேன் அப்படின்றது ஒன்றுமே தேவையில்லாதது. நம்ம நம்பர் ஆஃப் கான்செப்ட் எத்தனை தெரிஞ்சு வச்சுருக்கோம். சரிங்களா. பிரிட்டில் மெட்டீரியலா டார்க் அப்ளை பண்ணுறீங்களா, 45 டிகிரி ஃபெயில் ஆகும். பிரிட்டில் மெட்டீரியலா நீங்கள் வந்து டென்ஷன் அப்ளை பண்ணுறீங்களா, ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? 90 டிகிரி ஃபெயிலியர் ஆகும். சரிங்களா. பிரிட்டில் மெட்டீரியலுங்களா கம்ப்ரெஷன் அப்ளை பண்ணுறீங்களா, நமக்கு என்ன ஆகும்? 45 டிகிரியில் நமக்கு ஷியர் கிராக் நமக்கு வரும். அதேமாரி இந்தமாரி கான்செப்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே. இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் மெடிசன் நடக்கும்போது படிச்சாச்சு. ஓகேங்களா. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. மேட்ச் த லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 load case with okay list 2 expression of slope deflection and select the correct answer using codes given the below the list. ஓகே. என்ன பீம்னு கொடுக்கல. ஓகே ரைட். அப்போ ABCD. ஓகே. இது என்ன பீம்னு கொடுக்காம இருக்காங்க பாருங்கள். ஸ்லோப் ஃபார் எ டிப் லோட் W. ஓகேங்களா. ஸ்லோப் ஃபார் டிப் லோட் ஆஃப் W. டிப் லோடில் அப்போ இதனோட ஸ்லோப் கேட்குறாங்க. அப்போ ஸ்லோப் நமக்கு என்ன வரும்? இது ஆக்சுவலி இது கேண்டிலிவர் பீம் தான். ஓகேங்களா. அது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஆன்சர்லாம் பாருங்கள் எல்லாம் கேண்டிலிவரில் தான் இருக்குது. இப்போ WL² 2EI தான் நமக்கு வந்து ஸ்லோப்பு. கரெக்டாக. எஸ். WL² 2E எங்கே இருக்காரு? 4. ஓகே. அப்போ 4 3 2 1 வந்துருமோ? இருக்குது. ஓகே. இங்கே பாருங்கள் 3 பாருங்கள். டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லோடு. ஓகேங்களா. லோடு வந்து WL³ 3A டிஃப்ளெக்ஷன் கரெக்டாக 3.
அடுத்தது யூடிஎல் ஆக்ட் ஆச்சுன்னா நமக்கு ஸ்லோப் வந்துன்னா WL3/6CA கரெக்ட். அப்போ 4 3 2 1 தான் ஆன்சர். இப்போ 43 21 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுமாரி அப்படியே சில நேரத்தில் அப்படியே மேட்ச் ஆகிடும். ஓகே, அது என்னன்னு பார்த்து நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஸோ இது எல்லாமே இந்த பேசிக் கான்செப்ட் தான். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனில் நீங்கள் எல்லாமே படித்து வச்சுக்கணும். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் படித்து வச்சுக்கணும், பாயிண்ட் லோடு கேஸ் படித்து வச்சுக்கணும், யூடிஎல் லோடு கேஸ் படித்து வச்சுக்கணும், ஃபிக்ஸ்டு பீம் கேஸ் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களை டேரெக்டாக மார்க் எடுக்க வைக்கும். வாட் இஸ் வாட் இவ்வளோ டஃப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க. டிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூடிஎல் த்ரூ தி லென்த் கேண்டிலிவர் பீம் வாட் இஸ் த டிஃப்ளெக்ஷன் கேட்போம். WL/4/80A இது வந்து டபிள்யூன்றது கேபிட்டல் டபிள்யூ ஆக்கிட்டாங்க. WL/4/80A நமக்கு வரும். ஓகேங்களா? எஸ். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் நமக்கு வந்து கேட்டுருவாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் த மூமெண்ட் at A the frame show in this figure. Each member indicate in a dark line has the very large moment of inertia. Okay, dark line large moment of inertia ன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த பீமை வந்து இது பாருங்க ஒன்று, இதை நம்ம வந்து ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்ல முடியுமா? இந்த மெம்பர் இஸ் எலாஸ்டிக் மெம்பர். என்ன ரீசன் அப்படின்னா ஒன் எண்டு ஹிஞ்சுடு, அதர் ரெண்டு ஹிஞ்சு தான். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எங்களுக்கு ரோலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? இப்போ இது ஒரு ஆர்ச், எங்களுக்கு ஆர்ச்சில் ஒரு ஹிஞ்ச் சப்போர்ட் கொடுத்துட்டீங்க, ஹிஞ்ச் சரிங்களா, ஹிஞ்ச் சப்போர்ட். அதர் எண்டு வந்து ஹிஞ்ச் இல்லாமல் எனக்கு ரோலராக இருக்குது அப்படின்னா த்ரோட் லென்த்துக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதனுடைய பெண்டிங் மூமெண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? WL²/8 கரெக்டுங்களா? பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் எலாஸ்டிக் மெம்பர். இங்கே வந்து ரிஸ்டைன் இருக்காது, இது வந்து இப்படி மூவ் ஆகும். அப்போ இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக ஆக்ட் ஆகும். அதேமாதிரி இதை பாருங்கள், இதுவும் நமக்கு என்ன ஆக்ட் ஆகும்? சிம்பிளி சப்போர்ட். அப்போ டேரெக்டாக இந்த லோடு எங்கே பாஸ் ஆகும்? சென்டரில் பாஸ் ஆகும். கரெக்டாக? எஸ். அப்போ இதனுடைய பெண்டிங் மோமெண்ட் WL/4ன்னு எழுதிக்கலாமா டேரெக்டாக? அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். இது நமக்கு ஒரு கான்செப்ட் இது. ஓகேங்களா? இல்லைனா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? இப்போ இந்த லோடு இப்படி ஆக்ட் ஆகுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தனித்தனியாக பிரிக்கணும். இங்கே ஒரு பீம், அப்போ அதேமாரி மேலே ஒரு பீம், இங்கே ரியாக்ஷன் இப்படி ஒன்று கொடுக்கும், இது W. இப்போ இந்த ரியாக்ஷன் மறுபடியும் இங்கே ஃபார்ம் ஆகும். அப்போ ரியாக்ஷனால் வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன் என்ன, லோடுனால வரக்கூடிய டிஃப்ளெக்ஷன் என்ன? அப்போ நம்ம என்ன தெரியும் பண்ணோம்? RL³/3EI ப்ளஸ் எகைன் RL³ பிகாஸ் இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 6, இது நமக்கு P. ஓகேங்களா? அப்போ மறுபடியும் RL³/3EI ஈக்குவல் டு PL³/3EI. இங்கே எல்லுக்கு பதிலாக வந்து இங்கே ஒரு எல் இங்கே ஒரு எல், அப்போ 2Lன்னு நீங்கள் போடணும் இந்த இடத்துல. இதில் நீங்கள் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு இந்த ரியாக்ஷன் இங்கே ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். எனக்கு பெண்டிங் மோமெண்ட் கண்டுபிடிக்கணும், ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது டைரக்ட் ஃபார்முலா. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா WL/2. இப்போ எல்லுக்கு போல இந்த இடத்துல என்ன இருக்குது? 2L இருக்குது. அப்போ W தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் பிகாஸ் ஆஃப் லென்த் சேஞ்சஸ். ஓகே, எஸ். ஸோ இது நமக்கு ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹிஞ்ச் சப்போர்ட்டை பாருங்கள், 2 ஹிஞ்ச் இருந்தால் இது இப்படி தான் போடணும். ஓகே, இப்போ போட்டாலும் ஆன்சர் வரும். ஓகேங்களா? இதே கான்செப்ட் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் நமக்கு வரும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் WL/4. நெக்ஸ்ட், a cantilever beam. ஓகேங்களா? a cantilever beam 3 meter long, it carries a uniform distributed load the entire the length. If the slope at free end is 1 degree கொடுத்துருக்கீங்க, the deflection at free end. ஓகே, ஒரு cantilever beamங்களாமா. ஓகே, 3 meter லாங்குங்களா, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஆக்ட் ஆகுதுங்களாமா. ஓகே, ஸ்லோப் கொடுத்துட்டீங்க. ஓகே, ஸ்லோப் I. ஓகே, டீட்டன்னு வச்சுக்கிறேன், ஸ்லோப்னு வச்சுக்கிறேன் பண்ணானே. ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு 1 degree. அது ரேடியன்ஸில் π/180 mm மாறும் எங்களுக்கு. ஓகேங்களா? π/180 ரேடியன்ஸ் நமக்கு மாறிடுச்சு. ஓகே, டிஃப்ளெக்ஷன் கேட்குறீங்க. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் டெல்டா டிவைடட் பை ஸ்லோப், இதுதான் கான்செப்ட்ப்பா. அப்போ வாட் இஸ் த டெல்டா? WL/4/8A கரெக்டாக? கேண்டிலிவர் பீம் டிவைடட் பை WL³/8A. சாரி டிஃப்ளெக்ஷன் 6EA. ஓகே, ஏஏ கேன்சல், L³ கேன்சல், பேலன்ஸ் எல்லாம் இருக்கும், WW கேன்சல், மீதி என்ன இருக்குது மட்டும் பாருங்கள். L/8 மேலே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 கீழே இருக்கும், மேலே ஒன்றுமே இருக்காது, ஒன்று நான் அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? இன்டூ இந்த டீட்டா, கீழே இருக்கிற டீட்டா மேலே போயிடுமா? மேலே போனால் நமக்கு என்ன வரும்? 1 டிகிரி நமக்கு கிடைக்குமா? எஸ், 1 டிகிரி. சரியா? அப்போ டெல்டா எல்லோட வேல்யூ, இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுவோம். எல்லோட வேல்யூ பாருங்கள் 3 மீட்டர் இன்டூ டிவைடட் பை 8 6. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது? 6 π/180 கரெக்டாக? π/180. 1 minute. இந்த 6 கீழே தானே வரும், கரெக்டு தானே? ஸோ திஸ் இஸ் 6 1
எல் தான் கீழே வரும். இந்த 6 மேலே போயிடும். எஸ் கரெக்ட். ஸோ இந்த 6 பாருங்கள் இந்த இடத்துல 1 மினிட். ஸோ இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்கு. ஸோ இப்போ மேலே போயிடுது. ஓகேங்களா 6. ஓகே அப்போது கீழே எதுவும் வராது நமக்கு. டிவைடட் பை 180 கரெக்டாக. எஸ் டிவைட் பை 180. இது நம்ம என்ன பண்ணணும் 1000 எம்எம்ல கேட்குறாங்க. இது எல்லாமே மீட்டரில் இருக்குது. ஓகே எஸ் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் பை 6 இங்கே பாருங்க, இங்கே போடுறோம் பாருங்கள். டெல்டா டிவைடட் பை டீட்டா இஸ் ஈக்குவல் டு எல் பை 8. ஓகேங்களா எல் பை 8. இங்கே கீழே 1க்கு அர்த்தம். கீழே 1க்கு அர்த்தம். இப்போ இந்த 6 மேலே போயிடும். ஓகேவா எஸ். அப்போது எல் இன்ட்டு 6 டிவைடட் பை 8 நமக்கு வரும். எல் இன்ட்டு 6 டிவைடட் பை 8. இந்த டீட்டா வேல்யூ இங்கே கொண்டு வந்துட்டீங்க 1 டிகிரி. ஓகே இங்கே அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது பாருங்கள். 6 18 18 கேன்சலா. அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் பாருங்கள். பை டிவைடட் பை 8 இன்ட்டு 10 இருக்கும்பா கரெக்டாக. இப்போ இதை நீங்கள் வந்து இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கடைசியாக பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே எஸ். அப்போ பையோட வேல்யூ பாருங்கள் 314 3.14 கரெக்டாக. டிவைடட் பை 8. கீழே நமக்கு எனக்கு என்ன இருக்குது. நான் இன்ட்டு இந்த வேல்யூ முடிச்சதுக்கப்புறம் 100 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் எம்எம்ல கிடைக்கும். இதை 314 நான் வச்சுக்கிறேன். 1 8 3 24. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 24 மீதி 7 இருக்கும். 8 8 64 9 8 72. இப்போ 9 39 ஆப்ஷன். எஸ் பி த ஆன்சர். ஓகேங்களா 9 8 72. மீதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2. ஓகேங்களா மீதி மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வச்சு 0 சுற்றிக்கும் அடங்காது. 100 நான் மல்டிப்ளை பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா 100 நான் மல்டிப்ளை பண்ணிட்டு வச்சுக்கோங்க. 3040. ஓகே அடங்காது. மறுபடியும் 0 சேர்த்துனா 1 8 2 டைமு. ஓகே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 2 1 2 8 16. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ அதனால் அப்படியே போயிட்டு இருக்கும். இப்போ 39.2 தான் நமக்கு ஆன்சர். இப்போ 39.2 இஸ் தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் டெல்டாவோட போய் ஸ்லோப்னு எடுத்தீங்க. இது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, இப்போ நமக்கு 2 ரிலேஷன் தான் 2 தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ எனக்கு ஷியர் ஃபோர்ஸுக்கும் பெண்டிங் மோமெண்ட் கேட்டாங்கன்னா அதுக்கு நான் ரேஷியோ எடுத்துருவேன் சரிங்களா. அதர்வைஸ் ஈக்குவல் பண்ணிவிடுவேன். டெல்டா ஈக்குவல் டு ஸ்லோப் அப்படின்னு அவங்க எதுவுமே சொல்லலை. பட் ஆனால் நம்ம அப்படி எடுத்தோம். அதான் கான்செப்ட். இப்போ இதெல்லாம் கேட்டிருக்கோம். அதுக்கு ரேஷியோ போட்டு ஃபார்முலா போட்டுருங்க. கேண்டிலிவர் பீம் கேரிஸ் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு ஸ்லோப் கொடுத்துட்டீங்க. அப்போ எனக்கு தேவையானது ஸ்லோப் கொடுத்துட்டீங்க. டிஃப்ளெக்ஷன் கேட்குங்க. அப்போ டிஃப்ளெக்ஷன் டிவைடட் பை ஸ்லோப் என்ன ஃபார்முலா. அது ரெண்டுக்கும் ஃபார்முலா எடுத்தீங்கன்னா முடிஞ்சுது. ஓகே இதை நம்ம கான்செப்ட். ஓகே எஸ் நெக்ஸ்ட். Okay, given that m, okay, m Young's modulus EI divided by, okay, Young's modulus of steel, Young's modulus of I, okay, some I means what here? Moment of inertia of timber is Young's modulus of timber. I is, okay, I is the moment of inertia of the timber, IT. IS is IT, this is, okay, IT, ET. Moment of inertia of the steel, equivalent moment of inertia of the flitched beam made of a steel and timber. ஓகே அப்போ ஈக்குவலண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு கேட்குறீங்க. அப்போ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓகேங்களா. அப்போ ஈக்குவலண்ட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஈக்குவலண்ட் வேல்யூ. ஓகே அது எதுவாக தான் இருக்கட்டும். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் ப்ளஸ் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்டீல். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் வுட் ஓகேங்களா. டிம்பர்னு வச்சுக்கலாம். டிம்பர் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி டிம்பர். இதுதான் கான்செப்ட். ரெண்டையும் சம் பண்ணணும். ஓகேவா. இது வந்து காம்போசிட் செக்ஷன் இது. ஓகே எஸ். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறீங்க பாருங்கள். ஈக்குவலன்ட் செக்ஷன் கேட்குறீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன். இந்த யங்ஸ் மாடுலஸ் டோட்டல் டிவைடட் பை பண்ணிடுறேன். ஓகேங்களா. அப்போ ஈக்குவலன்ட் செக்ஷன் ஆஃப் இது இப்படி கூட எழுதிக்கலாம். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்ட்ராங் நான் மேக் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஸ்ட்ராங் இஸ் ஈக்குவல் டு ஐ ஈக்குவலண்ட். ஓகேங்களா. அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் இன்ட்டு ஐஎஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் அந்த இயை நான் கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ கீழே கொண்டு வந்து நமக்கு என்ன ஆகும் பாருங்கள். ESIS plus ET whole divided by ES. அப்போ ES இதுக்கு ஒரு டைம் வரும். ஓகேங்களா. அதே மாதிரி ES இதுக்கு ஒரு டைம் வரும். கரெக்டாக. இப்போ இந்த ES கேன்சல். பேலன்ஸ் பாருங்கள். IS plus ET divided by ES. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் டிம்பர் டிவைட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்றது 1/m நமக்கு மாறிடும். கரெக்டாக. அப்போ IT divided by mன்னு எழுதிக்கலாம். ஸோ இது ஒரு கேஸ். அப்போ இது வந்து ஈக்குவலண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு ஈக்குவலண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்லாம். ஓகேங்களா. அப்போ இது எங்கே இருக்கு பாருங்கள். IS ப்ளஸ் ITயோட பை M. ஓகேங்களா. ஆர் அதர்வைஸ் நான் இப்படி எழுதுறேன். ஓகேங்களா. நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா ஈக்குவலண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸ்டீலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள், ஈக்குவலண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வுட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுன்னு சொல்லலை. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு வேளை நான் இப்படி எழுதுறேன். எப்படி எழுதுறேன். ET வுட்டுக்கு எழுதுறேன். IT ஈக்குவல் டு ஈக்குவலண்ட் இதெல்லாம். ஓகேங்களா. ES ப்ளஸ் IS ப்ளஸ் ET ப்ளஸ் IT எழுதும் போது இந்த ET கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ இந்த இடத்துல மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும். இந்த இடத்துல பாருங்கள். அப்போ M இன்ட்டு IS ப்ளஸ் ET நமக்கு வரும். கரெக்டாக. இப்போ M இன்ட்டு IS ET இருக்கா. M இன்ட்டு IS இங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் D இருக்குது.
m into is plus et. அப்போ ரெண்டுல bயும் நமக்கு கரெக்ட் தான், டியும் கரெக்ட் தான், டிபெண்டிங் அப்பான் தி கொஸ்டின். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் கொஸ்டினில், த ஈக்குவலன்ட் செக்ஷன் ஆஃப் தி ஸ்டீல் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த வேல்யூ நான் இப்படி எழுதியிருப்பேன். ஈக்குவலன்ட் செக்ஷன் ஆஃப் தி வுட்னு சொல்லியிருந்தேன்னா நான் இது இப்படி எழுதியிருப்பேன். நீங்கள் எதுவுமே சொல்ல, ஸோ அதனால் அந்த ரெண்டு ஆன்சரில் நான் எது வேணாலும் போடலாம். ஓகே, பட் ஜென்ரலாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது எந்த ஒரு பீமாக இருந்தாலும் ஆஸ் பர் டிசைன் ஷுட் பி கன்வெர்டட் டு ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர். ஓகேங்களா, ஸ்ட்ராங் மெம்பர் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்போ பி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர்னு சொல்லலாம். ஓகே, பி அண்ட் டி. ஓகே, அது போட்டாலும் கரெக்டாக தான். நெக்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா ஓகே. எ பீம் ஸ்கொயர் செக்ஷன் பி கிராஸ் பி. ஓகே, பி இன்ட்டு பி இஸ் யூஸ்டு பீம் ஒன் டயகனல் ஹரிசாண்டல்ன்றீங்க. ஓகே, ஒன் டயகனல் ஹரிசாண்டல். ஓகே, இதுதான் ஒன் டயகனல் இஸ் த ஹரிசாண்டல் மேக் பண்ணிட்டேன். த லொகேஷன் ஆஃப் தி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் from the neutral axis. ஓகே ஓகே, லொகேஷன் ஆஃப் தி ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்குறீங்க. அப்போ லொகேஷன் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் நமக்கு எப்படி வரும் பாருங்க, ஷியர் இப்படி தானே நமக்கு வரும். ஷியர் ஃபார் தி டைமண்ட் செக்ஷனுக்கு 9/8 நமக்கு வரும். அப்போது இந்த செக்ஷன் ஹைட் நமக்கு எங்கேருந்து வரும் பாருங்க. ஸோ நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து நமக்கு எவ்வளோ வரும், நமக்கு டி பை டெப்த் டிவைட் பை டோட்டல் டெப்த் டிவைட் பை 8 அப்படின்னு நமக்கு வரும். கரெக்டுங்களா, டோட்டல் டெப்த் டிவைட் பை 8 நமக்கு. அப்போ டி பை 8 செக்ஷன் நமக்கு வரும். அப்போது நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து நமக்கு ஃப்ரம் தி நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து டி பை 8 செக்ஷன். ஓகேவா, இது நமக்கு ஓகே நியூட்ரல் ஆக்சிஸில் மேக்ஸ் டவு மேக்ஸ் டிவைட் பை டவு மேக்ஸிம். நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து இந்த வந்து டி பை 8 செக்ஷன் இருக்கும். அப்போ நியூட்ரல் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி பை 8. ஓகேங்களா, இந்த இடத்துல டி பை 8 அப்படின்றது இந்த டெப்த் ஆஃப் தி ட்ரையாங்கிள் செக்ஷன், இந்த டெப்த் ஆஃப் தி டயகனல். ஓகேங்களா, டெப்த் ஆஃப் தி டயகனல். ஓகேங்களா, அப்போ டெப்த் ஆஃப் டயகனல் நமக்கு தெரியுமா, டெப்த் ஆஃப் டயகனல் கண்டுபிடிக்கணும் நம்ம. அவங்க கொடுத்துருக்குறது சைடு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக டி பை 8 பி பை 8 போட்டக்கூடாது, தப்பு. சரிங்களா, இப்போ இதை பாருங்கள். இப்போது இது இப்படி தானே இருக்குது, செக்ஷன் இப்படி தானே இருக்குங்களா, இது வந்து பிங்களா, இது ஆங்கிள் 45 டிகிரிங்களா. உங்களுக்கு என்ன வேணும், இந்த எக்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போ காஸ் 45 டீட்டா எதிர்பக்கம், இது வந்து இது ஓகே, இது கண்டுபிடிச்சாலும் ஓகே, இது கண்டுபிடிச்சாலும் ஓகே, எனக்கு இதுதான் வேணும். அப்போது இது எதிர்பக்கம், இது அடிப்பக்கம். அப்போ காஸ் 45 அடிப்பக்கம் எக்ஸ் டிவைடட் பை பி. அப்போது பி பை √2 நமக்கு கிடைக்கும், இந்த ஒரு ஹைட் மட்டும். சரிங்களா, இந்த எக்ஸ். அப்போ 2 இருக்குங்களா நமக்கு. அப்போ 2 இருக்குங்களா, 2 டைம்ஸ் போட்டுக்கலாமா. 2 டைம்ஸ் என்ன பண்ணலாம், √2 எழுதிக்கலாமா. ஒரு √2 கேன்சலா. அப்போ டோட்டல் டெப்த்துன்றது பி இன்ட்டு √2 கிடைக்கும்பா. கரெக்டாக, எஸ். அப்போ நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன வரணும், டி. ஓகேங்களா, இப்போ டி பை 8 தான் நமக்கு ஆன்சர். டோட்டல் டெப்த் டிவைட் பை 8. டோட்டல் டெப்த் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, பி இன்ட்டு √2 கண்டுபிடிச்சிருக்கீங்க டிவைட் பை 8. கரெக்டாக, இந்த 8 நான் எப்படி எழுதலாம் பாருங்கள். 8 நான் வந்து 4 இன்ட்டு √2 இன்ட்டு √2 எழுதிக்கிறேன். சரிங்களா, √2 2 ஆயிரும். அப்போ 4 இன்ட்டு 2 8 ஆகிடும். கரெக்டாக, இப்போ √2 கேன்சல். அப்போ பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்கும் பாருங்க, பி டிவைடட் பை 4√2 இருக்கா. ஆன்சர் சி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மறுபடியும் இதெல்லாம் போட்டு பார்க்கவே மாட்டீங்க. ஆன்சர் டேரெக்டாக பி டிவைட் பை 4√2 நீங்கள் போட்டுருவீங்க. பட் ஜென்ரலாக டோட்டல் டெப்த் ஆஃப் த பீம் இஸ் டி ஆர் பின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆன்சர் டி பை 8 தான் நமக்கு வரும். ஓகேங்களா, பட் இங்கே வந்து கரெக்டான ஆன்சர் இஸ் B because of they are given for only side of the square section. Okay, yes. Next, so இதில் பேலன்ஸ் எதுவும் படித்து வச்சுக்கோங்க. ரெக்டாங்குலருக்கு 1.5, சர்க்குலருக்கு 4.3. ஓகே, டவ் மேக்ஸ் பை டவ் ஆவரேஜ். நியூட்ரல் ஆக்சிஸ் அதே தான் நமக்கு இருக்கும். ஓகே, ட்ரையாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வரும் நமக்கு. டவ் மேக்ஸ் பை டவ் ஆவரேஜ் 1.5. டவ் நியூட்ரல் ஆக்சிஸ் டவ் ஆவரேஜ் வந்து 4/3. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த சம்மு நம்ம சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, இது நியூ சம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ப்பா. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 3 கொஷின் கேட்பாங்க. ஓகே, எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இந்த வருஷம் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. A rectangular timber beam, ஒரு rectangular timber beamங்களாமா. ஓகே, timber beam is cut out of a cylindrical log wood. Okay, rectangular beam cut out from cylindrical log wood. Okay, okay, the diameter of the cylinder is D. Okay, right. Depth of strongest timber beam will be. Okay, அப்போ இதோட டெப்த் என்னன்னு கேட்குறாங்க. இப்படி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ இந்த டெப்த் என்ன, ஸ்ட்ராங்கஸ்ட் பீமோடைய டெப்த் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ ஆஸ் பர் டிசைன் படி என்னென்னு பார்ப்போம். அப்போது செக்ஷன் மாடுலஸ் பி இசட் இஸ் ஈக்குவல் டு BD ஸ்கொயர் டிவைட் பை 6. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிதாகரஸ் ரூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இது பியாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கேபிட்டல் D ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர் ப்ளஸ் D ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா இந்த இடத்துல. அப்போது மீதி நம்ம எழுதலாம் பாருங்கள் இந்த இடத்துல. D ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அதெல்லாம் கேட்குறீங்களே,
d ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா? ஓகே ரைட். இப்போ z லீனியர்லி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு b, அப்போ டோ z டிவைடட் பை டோ p இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ செக்ஷன் மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எஸ், ஆஸ் பர் மேத்தமெட்டிக் ரூல் இதான் நம்ம கான்செப்ட். ஒரு பிக் சைஸ் இருக்கீங்க, அப்போ எதை டிபெண்ட் பண்ணி வராங்க அப்படின்னா அதை பற்றி டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறீங்க. அப்போ பாருங்கள், இப்போ டோ இசட், அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் என்ன நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்களா? அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனலாக பாருங்கள், டி ஸ்கொயருக்கு பதிலாக பி இன்ட்டு கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ப்பா டிவைடட் பை 6. ஓகே, அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் இசட் இஸ் ஈக்குவல் டு b square d square minus b cube by 6. அப்போ dou z divided by dou p, what dou z divided by dou p, அப்போ partial differential with respect to b. ஓகேங்களா? b, அப்போ d square வரும் நமக்கு 3b square divided by 6 நமக்கு equal to 0. அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, d square is equal to 3 times of b square நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இதுலேருந்து நமக்கு கிடைச்சது இதுதான். இப்போ இதை நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுவீங்க? நம்ம d தானே கேட்குறாங்க. ஓகே, அப்போது எதுக்கு ரிலேஷன் கேட்குறாங்க? டெப்த்துக்கும் டயாமீட்டருக்கும் ரிலேஷன் தான். எல்லாத்துலேயும் டி தான் இருக்குது பாருங்கள். ஓகே, டெப்த்துக்கும் டயாமீட்டருக்கும் ரிலேஷன் தான். ஓகே, அப்போ இதை கொண்டு வந்து நம்ம எங்கே ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம்? அப்ளை திஸ் ஈக்குவேஷன். இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன வரும் பாருங்க, கேபிட்டல் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 minute பி ஸ்கொயருக்கு போல் அப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்போ டி ஸ்கொயர் பை 3 இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். small d square is equal to capital D square minus d square divided by 3. சரிங்களா? எஸ், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 minus 1 divided by 3 into d square காமனாக எடுத்துட்டேன் நான். அப்போ 2/3 நமக்கு வருது. அப்போ 2/3 d square is equal to d square. ஓகேங்களா? அப்போ ஸ்மால் d square is equal to, இதை ரூட் எடுத்துக்கோங்க, இதையும் ரூட்டு இதையும் ரூட் எடுத்து நமக்கு என்ன வரும்? ஸ்மால் d is equal to 2/3 of root of இந்த d வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெளியே வந்துடும். சரிங்களா? எஸ், ஓகே. அப்போது d is equal to 2/3 of d. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சில நேரத்தில் என்ன தெரியுமா கேட்பாங்க, டிக்கும் பிக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்பாங்க. இப்போ டிக்கும் பிக்கும் ரேஷியோ கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த டி ஸ்கொயருக்கு பதிலாக அந்த பி, ஓகே, டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 times ஆஃப் பி ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன வரும், கழிச்சிட்டிங்க அப்படின்னா d by b is equal to நமக்கு √2 நமக்கு வரும். ஓகேங்களா? எஸ், √2 நமக்கு வரும். இங்கே இருக்குது பாருங்கள், இது 1/2ன்னு வரும். அப்படியே ஆப்போசிட்டாக √2 நமக்கு d நமக்கு வரும். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? இதுலேருந்து நமக்கு எந்த கொஸ்டினும் கேட்கலாம். நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும், ஒரு கான்செப்ட் 2 கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, a rectangular beam width of 100 mm subjected to the maximum shear force of 60 kilonewton corresponding to the maximum shear stress in the cross section is 4 Newton per mm square. The depth of the beam should be, okay, ஒரு rectangular beam கொடுத்துட்டீங்க, 100 mm width கொடுத்துட்டீங்க, நெக்ஸ்ட் டெப்த் தான் வாட்னு கேட்குறீங்க இல்லையா? ஓகே, ஸோ அப்போ டவு மேக்ஸ் divided by tau average is equal to 1.5 நமக்கு தெரியுமா shear stressல? ஓகே, அப்போ tau max என்ன கொடுத்துருங்க, maximum shear stress of the cross section is 4. ஓகே, நான் டேரெக்டாக ஃபார்ம் வந்துடுறேன். 1.5 into tau average means force divided by, ஓகேங்களா, tau average is equal to force divided by cross section area. What is the force? 60 kilonewton, 60 போட்டுக்கலாம், divided by area என்ன சொல்லுங்கள், 100 into டெப்த்து தெரியுமா உங்களுக்கு? டெப்த் எனக்கு தெரியாது, நான் வந்து கேபிட்டல், ஓகே, ஸ்மால் டின்னு வச்சுக்கலாம். ஓகே, எஸ், நெக்ஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் போகலாமா? எஸ், ஓகே. அப்போது டி தான் உங்களுக்கு வேணும். அப்போ டி அந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 இன்ட்டு, ஓகே, 15 இன்ட்டு 6 டிவைடட் பை 4. ஓகே, எஸ். அப்போது 2 டைமு, இது வந்து பார்த்திங்கன்னா 3 டைமு. ஓகே, அப்போ 3/2 நான் 1.5 எழுதிட்டிங்களா? இப்போ 15 இன்ட்டு 1.5, ஓகே, 15 225. ஓகேங்களா? 15 225 ஒரு சதவீதம் பிடிச்சோம். இப்போ 22.5 நமக்கு ஆன்சர். நம்ம டிஜிட் எதுவும் கன்சிடர் பண்ணிடலைங்களா? ஏன்னா ஆன்சர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ 22.5 அப்படின்னு 225 mm நம்ம கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? எஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்று, இந்த ஆன்சர், இந்த கொஷின் படிக்கும்போது அந்த ஆன்சர் பார்த்துடணும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. ஓகே, அப்போ நம்ம டிஜிட்டை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை, முடிஞ்சிருச்சு. ஆன்சர்லாம் ஒரே மாதிரியே இருக்குது.
அப்போ வந்து அதாவது 22.5 குடுத்துருக்காங்க, 20.5 குடுத்துருக்காங்க, 225 குடுத்துருக்காங்க, 2250ன்னு குடுத்துருக்காங்க. இப்படிலாம் குடுத்துருந்தாங்க அப்படின்னா தான், இந்த மாரி ஏஐ எக்ஸாம்ல மேக்ஸிமம் குடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இதே கேட்டு எழுதுறீங்க, ஐஇஎஸ் எழுதுறீங்கன்னா தான் இந்த மாரி நமக்கு குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ ஏன்னா நமக்கு வந்து இந்த பெர்ஃபெக்ட்டா அந்த டிஜிட்லாம் போடணும் அப்படின்றதுக்காக. குடுக்கலையா, டைரக்ட்டா நீங்க டிஜிட்ட பத்தி வொரி பண்ணிக்கவே தேவையில்ல. டைரக்ட்டா ஃபார்முலா வந்து டைரக்ட்டா மல்டிப்ளிகேஷன் மேட்ச் ஆகுதா? அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? A timber beam a 100 mm wide. ஓகே. ஒரு டிம்பர் பீம் குடுத்துட்டீங்க. 100 mm விட்த் குடுத்துருக்கீங்க. 150 mm டீப் குடுத்துட்டீங்க. ஓகே. A beam simply supported ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. simply supported carries a point load of W. ஓகே. மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வாட் வுட் பி தி கரஸ்பாண்டிங் லோட் W என்னன்னு கேட்குறீங்க. அவங்க என்ன கேட்குறாங்க முக்கியம். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்போ டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஆஃப் force divided by area. கரெக்டா? எஸ். அப்போ 1.5 into what is the force maximum shear stress? 2. கரெக்டா? what is the force value? ஃபோர்ஸ் தான் கேட்குறீங்க. அதாவது W கேட்குறீங்க. W. ஓகேங்க. Wன்றது ஃபோர்ஸ் கிடையாது. ஃபோர்ஸ் Fன்னு வச்சுக்கிறேன். வாட் இஸ் ஏரியா வேல்யூ சொல்லுங்க. ஏரியா வேல்யூ வந்து 100 into 150. கரெக்டா? 100 into 150. ஓகே. எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது. நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஓகே. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு கொஸ்டின் தான். இப்போ இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ஓகே. எஸ். அப்போ அந்த 15க்கு 15 கேன்சல். அப்படியே இங்கே போனீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 200 நமக்கு வருது. அப்போ ஆன்சர் வந்து 200 அப்படின்னு 20 கிலோ நியூட்டன். ஓகேங்களா? 20 கிலோ நியூட்டன் ஆன்சர். கரெக்டா? இது கரெக்டா? இது தப்பு. சரிங்களா? என்ன ரீசன் அப்படின்னா அவங்க கேட்குறது ஃபோர்ஸ். ஓகேங்களா? வாட் இஸ் த லோடு கரஸ்பாண்டிங் ஆன் த பீம் அப்படி. அப்போ ஷியர் இப்போ நீங்கள் எதை வச்சு போட்டிருக்கீங்க எல்லாமே ஷியர் தான் போட்டிருக்கீங்க. அப்போ இந்த வாட் இஸ் த எஃப்ன்றது நமக்கு என்ன ஷியர் ஃபோர்ஸ். சரிங்களா? அப்போ இந்த லோடு ஆக்ட் ஆகும்போது அப்போ இதனுடைய ஷியர் ஃபோர்ஸ் தான் நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு என்ன இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் எஃப்ன்றது நம்ம என்ன அப்ளை பண்ணியிருக்கோம். இது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், இது மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ். அப்போ இதில் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு என்ன வரும் W/2 நமக்கு வரும். சரிங்களா? அப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சது ஆன்சரு F is equal to 20 கிலோமீட்டர்னு கிடைச்சது. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 20 கிலோமீட்டர். அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்க லோடு தான் கேட்குறாங்க. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு W/2 into 20 கிலோமீட்டர். அப்போ W is 40 கிலோமீட்டர். கரெக்டாக? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ W நீங்கள் 40 கிலோமீட்டர் போட்டிங்க அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் வரும். நீங்கள் இங்கே அப்ளை பண்ணதே 20 கிலோமீட்டர் அப்ளை பண்ணி ஷியர் நமக்கு என்ன வரும் 10 கிலோமீட்டர் தான் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். எல்லாருமே மேக்ஸிமம் தப்பு பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இது ஒரு காமன். ஓகேங்களா? நீங்கள் என்ன நாங்கள் இங்கே F1 ஃபோர்ஸ்ன்ட்டீங்க, இங்கே கேட்குறது என்ன லோடுன்றீங்க. அப்போ இது என்னன்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்துருக்கோம். ஓகேங்களா? இது டவு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், இது மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ். அப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதில் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் நமக்கு என்ன அது W/2. பட் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு W/2 நம்ம போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே. த ஆன்சர் இஸ் 40 கிலோ நியூட்டன். ஓகேங்களா? மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட். ஓகே. எஸ். 2 ஷாஃப்ட் டார்ஷன் வந்தாச்சு. 2 ஷாஃப்ட் ஹேவிங் சேம் லென்த் மெட்டீரியல் ஜாயிண்ட் சீரியஸ் அண்ட் சப்ஜெக்ட் டு எ டார்க் ஆஃப் 10 கிலோ நியூட்டன் மீட்டர். இஃப் த ரேஷியோ ஆஃப் தி டயாமீட்டர் இஸ் 2:1, then the ratio of the angle of twist. Okay. So the angle of twist கேட்குறேன். T/J is equal to tau by R is equal to G theta divided by L. அப்போ இந்த இடத்துல டயாமீட்டர் பற்றி பேசிட்டீங்க. அப்போ நமக்கு angle of twistக்கும் directly proportional to 1/J. அப்போ inversely proportional to J இருந்துச்சு. அப்போ இந்த J அப்படின்றது by D⁴ divided by 32. இங்கே நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க டயாமீட்டர் மட்டும் தான் பேசுகிறீங்க. ஓகே. அப்போ θ1 divided by θ2 is equal to diameter 2 divided by diameter 1 whole power of 4 நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? பிகாஸ் ஆஃப் theta inversely proportional to the D⁴ நமக்கு கிடைச்சிருச்சு ஃப்ரம் திஸ் ஃபார்முலா. ஓகே. எஸ். அப்போ டயாமீட்டர் 1 என்னன்னு சொல்லுங்கள். இங்கே கொடுத்துருக்கீங்க பாருங்கள். இது வந்து ரேஷியோ அப்படிங்கும்போது D1 divided by D2 அப்படின்றத நம்ம கான்செப்ட் இந்த இடத்துல. அப்போ 2:1. ஓகே. எஸ். அப்போ என்ன கொடுத்துருக்கீங்க D2/D1 போடணும். அப்போ 1:2⁴ நம்ம போடணும். கரெக்டாக? எஸ். அப்போ 1:2 அப்போ 1/4 நமக்கு 1 தான். 2⁴ அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் பாருங்க. 2 4 டைம் போடுங்க. 2 4 4 2 16. சரிங்களா? அப்போ 1:16 தான் நமக்கு ஆன்சர். எங்கே இருக்கார் இவர் டி தான் ஆன்சர். ஓகேங்களா? இதில் நமக்கு என்ன கஷ்டம் டார்க்கு சேமும்பாங்க, டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிம்பாங்க, ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டும்பாங்க. எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஃபார்முலா என்ன சிம்பிள் டார்ஷனல் ஈக்குவேஷன்.
The formula is T by J is equal to tau by R equal to GT divided by L. இந்த Jக்கும் angle of twistக்கும் என்ன ரிலேஷன்? இது வந்து ரேடியஸ். நீங்கள் இதை கொண்டு வந்து இங்கே போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஷியர் பற்றி பேசினா தான் இந்த இது எடுத்துக்கணும். ஓகேங்களா? எஸ். அப்போ diameter power 4. நீங்கள் இது எடுத்து போட்டால் ஆன்சர் வராது. சில நேரத்தில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இதுக்கும் இது ரிலேஷன் வருதே. அப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. இங்கே கொடுத்துருக்கு டயாமீட்டர். ஸோ அதனால் டேரக்ட் ரிலேஷன் என்னவோ அதை நீங்கள் போடுங்க. ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. A closed coil. ஓகே. helical spring N. Okay, n coils. Okay, means radius கொடுத்துட்டீங்க. D for diameter subject to load. What is the corresponding compression of the spring? அப்போ the compression of the spring அப்படின்னா deflection of the spring என்னன்னு கேட்குறாங்க. Deflection is equal to 64 W R cube N divided by GD power 4. இது ஃபார்முலா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். 64 ஒமேகா 64 W நான் இப்படி வச்சிருக்கேன். 64 ஒமேகா ஆர் கியூப் என் பை ஜிடி பவர் 4. ஒமேகா மீன்ஸ் ஹியர் லோட் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். இப்போ இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு கேட்பாங்க. ஆஃப் இன்ட்டு டார்க் இன்ட்டு டீட்டா. ஓகேங்களா? டார்க் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். டீட்டா வேல்யூ ஓகேங்களா? டெல்டா. அப்போ டெல்டா வேல்யூ 64 ஒமேகா. இதை நீங்கள் அப்ளை பண்ணணும் அந்த இடத்துல. அப்போ நமக்கு பி ஸ்கொயர் ஆர் கியூப் ஓகேங்களா? ஆர் பவர் 4 நமக்கு வரும். ஓகே. ஸோ இந்த இதில் ஆர் மீன்ஸ் ரேடியஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் மீன்ஸ் ஹியர் ரேடியஸ். எதுக்கு சொல்கிறேன் நான் சொல்கிறேங்க. டி ஃபார் டயாமீட்டர் ஆஃப் தி காயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டயாமீட்டர் அப்படின்னா இது ஃபுல் ஆஃப் தான். இதுதான் டயாமீட்டர் ஆஃப் தி காயில். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டயாமீட்டர் ஆஃப் தி காயில். இது டி. ரேடியஸ் அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரேடியஸ் அப்படின்னா டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர் மீன் ரேடியஸ். ஓகேங்களா? ஆர்ன்றது ரேடியஸ். டி ஃபார் டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர். ஆர் ஃபார் ரேடியஸ் ஆஃப் தி காயில். கரெக்ட். சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஆர் அப்படின்றது டி ஃபார் டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர். டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர். இந்த ஒரு ஒயர் இருக்குது இல்லைங்களா? இதுதான் நமக்கு வந்து இதுதான் நம்ம சுற்றி நம்ம ஸ்ப்ரிங் ஆக்க போகிறோம். இது வந்து டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டயா ஆஃப் தி ஒயர். ஓகேங்களா? டி ஃபார் டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர். ஆர் மீன்ஸ் ரேடியஸ் ஆஃப் தி காயின். இந்த சென்ட்ரல் இதனுடைய ரேடியஸ் தான் நமக்கு. ஓகே. எதுக்கு அப்படின்னா சில நேரம் சொல்லுவாங்க த ரேடியஸ் ஆஃப் தி காயின் இஸ் இன்க்ரீஸ் 2 times. த டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர் இஸ் இன்க்ரீஸ் 3 times அப்படிம்பாங்க. அப்போ இப்போ டிஃப்ளெக்ஷன் என்ன எங்களுக்கு வேரி ஆகுது, என்ன ரேஷியோ அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். டி ஃபார் டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர். ஆர் ஃபார் ரேடியஸ் ஆஃப் தி காயின். ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. A circular shaft rotate at 200 rpm and subject to a torque of 1500 Newton meter. What is the power கேட்குறீங்க. அப்போ what is the power formula? Power is equal to okay. Power is equal to 2 pi nt divided by 60. Okay. What is here? 2 is 2 pi n. N means here rpm, revolution per minute, 200. Okay. T means torque here 1500 divided by 60. ஓகேங்களா? 60. அப்போ பாருங்க அடிச்சு போடுங்க என்ன வருதுன்ட்டு. ஒரு 0 கேன்சல். ஓகே. ஒரு 0 கேன்சல். 1 2 3 டைமு 3 டைமு. ஓகே. 3 டைம் ஒரு ஓகே 3 டைம் அடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 3 3 5 15 50. ஓகேங்களா? டிவைடட் பை இப்போ நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். பேலன்ஸு 10 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 200. ஓகேங்களா? டிவைட் பை 1000 போட்டுங்க. கிலோ வாட்ஸில் தான் கேட்குறீங்க. அப்போ டிவைட் பை 1000 போட்டுக்கோங்க. டிவைட் பை 1000 போட்டால் 1 2 3 0 கேன்சல். அப்போ 2 × 5 × பை. ஓகேங்களா? அப்போ 10 பை கிலோ வாட்ஸ் அப்படின்றோம். 10 பை கிலோ வாட்ஸ் எங்கே இருக்கிற 10 பை கிலோ வாட்ஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 2 pi nt divided by 60. ஓகே. எஸ். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நமக்கு இருக்கிறது மாதிரி தெரில. ஓகேங்களா? டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. 2 pi nt divided by 60 முடிஞ்சு. ஓகே. எஸ். நெக்ஸ்ட். A circular column having end is hinged. ஓகேங்களா? end is hinged. அப்போ effective length is equal to L தான். ஓகேங்களா? effective length is equal to L. slenderness ratio கொடுத்துட்டீங்க. lambda is equal to 160 அப்படின்னு சொல்லிட்டீங்க. L by D ரேஷியோன்னு கேட்குங்க. L divided by diameter ratio. ஓகே. இதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா L by D ratio. So lambda is equal to effective length divided by R minimum, least radius of gyration. What is R minimum? R minimum is the root of I by A. I minimum divided by A அப்படின்னு நம்ம சொல்கிறோம். I by D power 4 divided by 64 for the circular section by D square divided by 4 பா. D square cancel, balance D square இருக்கும். by cancel. 4 4 16 டைமு. அப்போ இதை ரூட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் D by 4 நமக்கு வருது. கரெக்டாக? எஸ். ஓகே. அப்போது R மினிமம் வேல்யூ D by 4 தெரிஞ்சு லாம்டா வேல்யூ 160 நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க.
இப்போது எல்லோட வேல்யூ எல் தான் அது நமக்கு. டி கொடுத்தாச்சு. இங்கே மேலே 4 மேலே வந்து போயிடும். சரிங்க, இதை நான் அப்ளை பண்ணிட்டேன். ஆர் மினிமம்க்கு நான் இதை அப்ளை பண்ணிட்டேன். அப்போ உங்க என்ன கேட்குறீங்க? எல்/டி தான் கேட்குறீங்க. 1 4 4 நன்னாங்க 16 அப்போ 40. எல்/டி ரேஷியோ இஸ் 40. ஓகேங்களா? ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா? வெறும் 160ன்னு ஆன்சரை கொடுத்துட்டு நம்மளை பார்த்தீங்களா என்னென்ன பண்ண வச்சிட்டாங்கன்னு. இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். எல்/டி கேட்குறாங்க அவங்க. அப்போ லென்த்தோட டயாமீட்டர் ரேஷியோ. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆர் மினிமம். அப்போ டயாமீட்டர் எடுத்து கூட தெரியும் நமக்கு. ஆர் மினிமம் இந்த ரூட் ஆஃப் 5 மினிமம் டிவைட் பை ஏ அப்படின்னு நமக்கு தெரியணும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அண்ட் கேஸு. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? ஏபிசிடி இது உங்களுக்கான கொஷின் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு லிஸ்ட் 1 என்ன கேட்டிங்க? எண்ட் கண்டிஷன் ஆஃப் தி காலம் எஃபெக்டிவ் லென்த் கொடுத்துட்டீங்க. செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் யூசிங் கோட்ஸ் கிவன் தி பிலோ. ஓகே, எஸ். ஸோ இப்போ போத் அண்ட் ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? போத் அண்ட் ஃபிக்ஸ்டு அப்படின்னா எஃபெக்டிவ் லென்த் என்னன்னு சொல்லுங்கள். 1. ஓகேங்களா? ஸோ ஏபிசிடி போத் அண்ட் ஹிஞ்சுடு 1 அண்ட் ஃபிக்ஸ்டு அது 2 ஃப்ரீ அப்படிங்கும்போது ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். A solid circular section of a diameter is the D. The stress in a column will be compressive only if the eccentricity of a line of action is compressive force within. Okay, the compressive eccentricity of the compression force. அப்போ நமக்கு என்னது? total tension is equal to 0 நம்ம போடுவோம். கரெக்டாக total tension is equal to 0 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா P/A minus PE divided by Z is equal to 0. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா eccentricity is equal to diameter divided by 8 நமக்கு வரும். eccentricity is equal to D/8. இதே வந்து பார்த்தீங்கன்னா this is eccentricity. இது நமக்கு வந்து கோர் ஏரியா. ஓகேங்களா? this is the core area. eccentricity அப்படின்றது இது சென்டரில் இருந்து இது வரணும் D/8. கோர் ஏரியா அப்படின்னா நமக்கு D/4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் D/8. கரெக்ட். ஓகே, இது கோர் ஏரியான்னு கேட்டாங்கன்னா 2 times eccentricity. அப்போ ஏன்னு சொல்கிறேன். டென்ஷன் ஃப்ரீ ஏரியா. ஓகே, a distance of the centroid of the area above and below the neutral axis solid circular section. Okay, solid circular section below the equal area of the solid section for a center. Okay, the distance of centroid of above and below the neutral axis area. Okay, above or below the neutral axis area. Okay, the centroid கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஒரு சாலிட் செக்ஷன் ஓகேங்களா? நியூட்ரல் ஈக்குவல் ஆக்சிஸ் அப்படின்னா ஈக்குவல் ஏரியா ஆக்சிஸ் அப்படின்னா நம்ம சிஜியில் நமக்கு பாஸ் ஆகுது நமக்கு இது. அப்போ இங்கேருந்து அதனுடைய சென்ட்ராய்டு நமக்கு எங்கே இருக்கும்? 4r divided by 3π. ஓகேங்களா? 4r divided by 3π. ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 4r divided by 4r divided by 3π. ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். 1 minute. ஓகே, ஸோ 4r divided by 3π தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, ஏ சர்க்குலர் செக்ஷன் எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் கொடுத்துட்டீங்க. இன்டர்னல் இந்த கம்பல்சரி இந்த கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. ஒன்று அந்த சாலிட் சர்க்குலர் செக்ஷன் கேட்கலாம், ஆர் அதர்வைஸ் இந்த ஹாலோ சர்க்குலர் செக்ஷன் கேட்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ எசென்ட்ரிசிட்டி இன்டர்னல் டயாமீட்டர் டி கொடுத்துட்டீங்க. எசென்ட்ரிசிட்டி ஆஃப் லோடு த டென்ஷன் டெவலப்டு வேறு வாட் இஸ் வில் பி த டயாமீட்டர் ஆஃப் தி கோர் கேட்குறீங்க. அப்போ டயாமீட்டர் ஆஃப் தி கோர் என்னன்னு கேட்குறீங்க. ஓகேங்களா? ஒரு ஹாலோ சர்க்குலர் செக்ஷனில் என்ன டயாமீட்டர் ஆஃப் கோர் என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க. ஓகேங்களா? அப்போ டயாமீட்டர் ஆஃப் கோர் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் எசென்ட்ரிசிட்டின்னு தெரியும் எனக்கு. அப்போ இதனுடைய எசென்ட்ரிசிட்டி என்ன? கேபிட்டல் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் டி ஸ்கொயர் டிவைடட் பை 8 times ஆஃப் கேபிட்டல் டி. இப்போ 2 times போட்டுக்கோங்க. 2 times ஆஃப் எசென்ட்ரிசிட்டி இஸ் ஈக்குவல் டு கோர் ஏரியா ஆர் கர்ன் ஏரியான்னு சொல்லுவோம் நம்ம. கோர் ஏரியா ஆர் கர்ன் ஏரியா, டென்ஷன் ஃப்ரீ ஏரியா. அப்போ 2 டைம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 டைம் போட்டிங்கன்னா 4 கேன்சல். அப்போ கேபிட்டல் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் டி ஸ்கொயர் டிவைட் பை 4 times ஆஃப் டி நமக்கு வரும். எங்கே இருக்கார் இவர்? கேபிட்டல் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் டி ஸ்கொயர் இவர் இங்கே தான் இருக்கார். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் இதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா P/A ப்ளஸ் P/A டென்ஷனாக அப்போ மைனஸ் PE டிவைட் பை ஆப்போசிட் நேச்சர் நமக்கு வரும். Z இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். அப்போ நமக்கு P/A இஸ் ஈக்குவல் டு PE டிவைடட் பை Z. இது ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசன் நடத்தும்போது நம்ம வந்து நீட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஐ திங்க் இப்போ லாஸ்ட் வீடியோவில் கூட இது நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோ ஒரு டைம் பாருங்கள், ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஓகே, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொண்டு தான் வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? இதை ஏன்னா நீங்கள் மறுபடியும் இதை போட்டு எடுக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகிடும் எக்ஸாமில். கேபிட்டல் டி ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் டி ஸ்கொயர் பை 8D. ஓகே, கேபிட்டல் டி அப்படின்றது நமக்கு எசென்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? அந்த எசென்ட்ரிசிட்டியில் 2 times தான் நமக்கு கோர் ஏரியா முடிஞ்சிருச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க? diameter of the core அப்படின்னு தான் கேட்குறாங்க. வாட் ஷல் பி தி diameter of core தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஓகே, so the match the list 1 list 2
shape of core to ensure the no tension condition. Okay, and select the correct answer using codes given the below the list. Okay, no tension condition. Okay, இந்த question நீங்களே ஓகே நான் போட்டுறேன். எஸ், அப்போ என்ன கேட்குறீங்க அப்படின்னா the shape of the core area என்னன்னு கேட்குறீங்க. ரெக்டாங்குலர் செக்ஷன். ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு கோர் ஏரியா நமக்கு எப்படி இருக்கும்? டைமண்ட் மாதிரி இருக்கும். சரிங்களா, டைமண்ட் மாதிரி இருக்கும். டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எசென்ட்ரிசிட்டி b/6 இருக்கும். b/3 நமக்கு வரும். கோர் ஏரியா இஸ் b/3. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா இது. இது வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, எஸ். அப்போ இது எங்கே பாருக்காரு? டைமண்ட் எங்கே இருக்காரு? டைமண்ட் ஆர் ராம்பஸ்ன்னு சொல்லுவோம். 3 தான் ஆப்ஷன். ஓகே, 2 இருக்காரு. நெக்ஸ்ட் ஐ செக்ஷன். ஸோ ஐ செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அதே ஐ செக்ஷன் நம்ம வந்து ராம்பஸ் மாதிரி தான் நமக்கு வருவார். ஓகேங்களா, எஸ், அதுவும் நமக்கு வந்து ராம்பஸ் தான். அப்போ 3 2 வருது. ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஹாலோ சர்க்குலர் செக்ஷனுக்கு சர்க்குலர் தான், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஸ்கொயர் செக்ஷனுக்கு ஸ்கொயர் தான், எந்த ஒரு ஸ்கொயர் செக்ஷன் சில புக்கில் வந்து ரெக்டாங்கில் கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. ஓகேங்களா, ஸ்கொயர் செக்ஷனுக்கு ஸ்கொயர் தான். அப்போ 33 1 5 தான் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, வேறு எதுவும் மேட்ச் ஆகலை. 3 வரதுனால நமக்கு 1 5 போட்டு தான் ஆகணும். ஓகே, சில புக்கில் அந்த ஸ்கொயர் செக்ஷனுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்கொயர் செக்ஷனுக்கு ஆன்சர் இஸ் ஸ்கொயர், கரெக்ட். அதை வந்து மறுபடியும் ராம்பஸ் மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அது தப்பு. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே, எஸ். இஃப் எ crushing stress in a material of mild steel, okay, 3000 kg per centimeter square. Okay, Euler's formula for crippling load applicable for the slenderness ratio equal to or greater. Okay, அப்போ யூலர்ஸ் ஃபார்முலாவுடைய ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கேட்குறேன். அப்போ யூலர்ஸ் ஃபார்முலாவோட ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன நமக்கு? crippling load PCR is equal to pi square E I minimum டிவைடட் பை எல் ஸ்கொயர், கரெக்டுங்களா? எஸ், ஓகே. அப்போ அவங்க கேட்குறது லேம்டா வச்சு மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. அப்போ லேம்டா வச்சு மேட்ச் பண்ணால் சிக்மா இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் இ டிவைடட் பை லேம்டா ஸ்கொயர் நமக்கு வரும். இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த எல்லுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இதில் ஏரியா மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, டிவைடட் பை ஏரியா. இங்கேயும் நம்ம ஏரியான்னு போட்டுக்கணும். மறுபடியும் ரூட் எடுத்து I/A ஆர் மினிமம் கொண்டு வந்து நம்ம எஃபெக்டிவ் லென்த்தோட நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா, அந்த எக்ஸ்பிளேஷன் நம்ம தேவையில்லை. டேரெக்டாக இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்மா இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் இ டிவைட் பை லேம்டா ஸ்கொயர். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ இன்க்ரீசிங், ஸ்ட்ரெஸ் வேல்யூ நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்பாங்க. ஓகே, லோடு கேரிங் கெப்பாசிட்டி என்ன ஆகுதுன்னு கேட்பாங்க. லேம்டா இஸ் இன்க்ரீசிங், லோடு கேரிங் கெப்பாசிட்டி டிக்ரீசிங் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு P/A. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் நமக்கு வந்துடும். கரெக்டாக? எஸ். நெக்ஸ்ட் இப்போ என்ன கேட்குறாங்க பாருங்கள், நம்ம லேம்டா தான் கேட்குறாங்க. அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் இ டிவைடட் பை சிக்மா. ஓகேங்களா, சிக்மா லேம்டா ஸ்கொயர். இப்போ வந்து ரூட் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா, வேறு வழி இல்லை, நம்ம அதை அப்புறமா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பை ஸ்கொயர் அப்படின்னா 3.14 ஸ்கொயர். ஈயோட வேல்யூ 2 × 10⁵. எங்கள் மைல்டு ஸ்டீல்னு சொல்லிட்டீங்க. மைல்டு ஸ்டீல் தான் சொல்லியிருக்கீங்க. மைல்டு ஸ்டீல், எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3330 kg per centimeter square கொடுத்துருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நியூட்டன் பர் mm ஸ்கொயர் பண்ணிருக்கேன். பிகாஸ் ஆஃப் யங் ஸ்மாலஸ்ட் நியூட்டன் பர் mm ஸ்கொயரில் போட்டிருக்கேன். அப்போ 330 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு வரும். ஓகேங்களா, எஸ். இப்போ 330 அண்டர் தி ரூட். ஓகே, இப்போ இதை மட்டும் நீங்கள் போடுங்க, என்ன வருதுன்னு பாருங்கள். எஸ், நெக்ஸ்ட் இந்த 3.1 ஸ்கொயர் 3.1 ஸ்கொயர் அப்ராக்சிமேட்டாக 9.8 நமக்கு வரும். அப்போ இதை 10 நான் வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ 10க்கு 10 கேன்சல். பேலன்ஸ் பாருங்கள், 2 × 10⁵ டிவைடட் பை 33 அண்டர் தி ரூட்டு நமக்கு இருக்கும். ஓகேங்களா, எஸ். இதை நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், 20 டிவைடட் பை 33 × 10⁴ ரூட்டுன்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த 10⁴ ரூட் எடுத்தால் 100ன்னு மாறிடுமா? எஸ். அப்போ பாருங்கள், அப்போ 20 டிவைடட் பை 33 அண்டர் தி ரூட் இன்ட்டு 100. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர். இந்த 20/33 தான் நமக்கு வந்து ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த 20/33 எப்படி எழுதலாம்? 2/3 எழுதிட்டுமா? அப்ராக்சிமேட்டாக 2/3. ஓகேங்களா, இப்போ இந்த 2/3 ரூட் வேல்யூ நமக்கு என்னது? 0.67 நமக்கு வரும். கரெக்டாக 67. இப்போ இந்த 67 என்ன பண்ணுறேன், மேலேயும் ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், கீழே ஒரு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ நமக்கு என்ன வரும்? 67 ரூட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூட் எடுத்தால் 10 ஆகிடும். அப்போ வெளியே அடிச்சிங்கன்னா மீடி 10 மட்டும் தான் இருக்கும். ஓகே, இந்த 67 ரூட் எடுத்தால் நமக்கு என்ன வரும் பாருங்கள், 8 எஸ். அப்போ 8 நமக்கு வரும். ஓகேங்களா, அப்போ நமக்கு வந்து 2/3 அதை விட கம்மி தான். அப்போ 8 அப்படின்றத வரதை விட அப்போ நியர்பை 7. ஓகே, நியர்பை 7.7 7.8 ஆன்சர் நமக்கு வரும். அப்போ நியர்பை 80 ஆன்சர் தான் நமக்கு கரெக்டு. சரிங்களா, பட்
பர்ஃபெக்ட்டா மைல்டு ஸ்டீலோடைய கிரஷிங் ஸ்ட்ரெஸ் குடுத்துருக்கீங்க. பர்ஃபெக்ட்டா மைல்டு ஸ்டீலுக்கே கேட்டாங்க அப்படின்னா 19 ஆன்சர் வரும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். டைரக்ட்டா பர்ஃபெக்ட்டா மைல்டு ஸ்டீலுக்கே கேட்டாங்க அப்படின்னா 19 ஆன்சர் வரும். இந்த கிரஷிங் ஸ்ட்ரெஸ் 313 குடுத்ததுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90ஓட கம்மியா வருது. ஓகே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இந்த இதில இந்த கொஞ்சம் இந்த ரூட் எடுக்கிறது மட்டும் ஓரளவு பார்த்துக்கங்க. தேவையே இல்ல. ஏன்னா இந்த கொஸ்டின் அப்படியே காப்பி பேஸ்ட் அப்படியே குடுப்பாங்க. எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம. ஓகே. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு தான். ஓகேங்களா? இது என்னன்னு பாருங்க. The slenderness ratio of the compression member is the context of the Rankins formula define as. What is the slenderness ratio? Lambda அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த lambda அப்படின்றது என்ன அப்படின்றத நீங்க ஆன்சர் இது கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம lambda for ஓகேங்களா? lambda for compression member இதெல்லாம் நீங்க ஆன்சர் நீங்க சொல்லுங்க பார்ப்போம் இதுக்கு. lambda for compression member ஸ்டீல் செக் இது வந்து ஸ்டீல்ல வச்சுக்கோங்க. ஸ்டீல் lambda for compression member only dead load plus dead load ஓகேங்களா? dead load plus live load மட்டும் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன? ஓகேங்களா? எஸ். 1 2 lambda for இதே சேம் கம்ப்ரஷன் மெம்பர் dead load live load ஓகேங்களா? plus wind load ஆக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன? ஓகேங்களா? இது வந்து வித்தவுட் ரிவர்சல் லோட் ஓகேங்களா? வித்தவுட் ரிவர்சல் லோட் அப்படின்றோம். இதே lambda for wind load plus ரிவர்சல் லோட் ஓகேங்களா? plus ரிவர்சல் லோட் ஓகேங்களா? எஸ். இதெல்லாம் என்னன்னு பாருங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக. ஓகேவா? ஸோ மொத்தம் நமக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் குடுத்தோம்? அந்த ஹிஞ்ச்டு ஓகேங்களா? ஹிஞ்சில் ஒரு கொஸ்டின் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 ப்ளஸ் இந்த லாம்டா வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு 3 ஓகேங்களா? ஓகேங்களா? அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கு. இந்த 5 கொஸ்டின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ப்பா. இந்த 5 கொஸ்டின் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எத்தனை அட்டெண்ட் பண்றீங்க? நம்பர் ஆஃப் கான்செப்ட் வந்து எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்க? அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் இத்தனை பேஜ் படிச்சுட்டேன், இவ்வளோ புக்கு படிச்சுட்டேன் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்பர் ஆஃப் நீங்கள் அதிக மெட்டீரியல் ஸ்டோர் பண்ண உங்களுக்கு கான்செப்ட் புரியாமே போயிடும். ஓகேங்களா? அது தப்போ ரைட்டோ ஒரு மெட்டீரியல் அப்படின்னா கரெக்டாக ஒரு மெட்டீரியல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா நம்பர் ஆஃப் மெட்டீரியல் சேர்த்த உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்கள் உங்களுக்கு கான்செப்டே புரியாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கான்செப்ட் இப்படி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்துடும் கரெக்டாக. ஓகேங்களா? ஒருத்தர் கான்செப்ட் வந்து மாற்றி போட்டிருப்பாங்க. ஓகே. ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கான்செப்ட் எடுத்துக்க மாட்டாங்க. டேரெக்டாக பெண்டிங் மூமெண்ட் எடுப்பாங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு எது புரியுது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் ஒரே ஒரு மெட்டீரியல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியும் சிவில் விங்ஸ் என்னோட செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ் ப்ளஸ் நம்மளோட இந்த ஏஐக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஃபர்ட் போட்டிருக்கோம். ஓகே. எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஓகே என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதேமாதிரி சால்வ்டு கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஏதாச்சும் சப்ஜெக்ட் வந்து மறுபடியும் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எனக்கு இந்த சப்ஜெக்ட் இன்னொரு டைம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.